அவங்கள பார்க்க முடியுதா ஜோதம்? இல்ல இல்ல, இன்னும் உச்சிக்கே வரலையே. சரி சீக்கிரமா ஏறு. காலை தாத்தா நம்மள பார்த்துட்டா தொலைஞ்சோம். ஜாக்கிரதை, இந்த மரம் உயரம் பத்தலையே. இதுல இருந்து பார்த்தா யோர்தான் நதியும் மரங்களும் பாறைகளும் தான் தெரியுது. ஒருவேளை அவங்க நம்மள பிடிச்சு விழுங்குறதுக்காக ஒழிச்சிட்டு இருக்காங்களோ? அதீனா, தாத்தா நல்ல வேளை நீ என் கண்ணில் பட்ட. ஓ, அண்ணா எங்க? ஜோத்தமா, அவன் ஒருவேளை எங்கேயாவது போய் மரத்துல ஏற போயிருப்பான். ஆனா இந்த மரத்துல இல்ல. கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுத்த இந்த தேசம் மேலே இருந்து பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ஹலோ தாத்தா. என்னடா ஜோதம், அங்க மேல என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல தாத்தா. ராட்சசங்களை தேடுறியா? அங்க ஒளிஞ்சிருந்தாலும் இருக்கலாம். அந்த நாட்டுல வாழ்ற மக்களை பார்த்து நீங்க பயப்படவே கூடாது. எத்தனை தடவை தான் நான் உங்ககிட்ட சொல்றது? ஆனா தாத்தா, அவங்க நம்மள பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஜோதம் சொல்ற அந்த ராட்சசங்க மக்கள் சொல்ற கட்டுக்கதைகளை தான் நீயும் உங்க அண்ணனும் இதுவரைக்கும் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அதனால நம்ம மக்களை பத்தின உண்மை கதையை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஜோதம், முதல்ல கீழே இறங்கு, பார்த்து வா. தாத்தா, அந்த இடத்த பத்தி மத்தவங்க சொல்றது கேக்குறதுக்கே பயமா இருக்கு. புரியுது அதீனா. அதான் நான் உங்களுக்கு முழு கதையையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால நம்மளோட முற்பிதா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமோட சந்ததிகளான நம்மளை ஒரு பெரிய நாடா உருவாக்கி கானான் தேசத்தை நம்ம கையில கொடுக்கறதா சொன்னார். தாத்தா, நம்ம ஒரு பெரிய நாடு ஆகவேன்னுட்டு தோணுது. பாலைவனத்துல தானே சுத்திட்டு இருக்கோம். கொஞ்சம் பேசாம ஜோதம், நான் கதையை கேட்கணும். சரி, ஈசாக்கோட அப்பா பேரு ஆபிரகாம், ஈசாக்கோட மகன் பேரு யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 ஆம்பளை பிள்ளைங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்புறம் ஒரு நாள் உலகத்துல பஞ்சம் ஒண்ணு வந்துச்சு. பஞ்சம்னா சாப்பாடு இல்லாம போறதுதான் பஞ்சம். சரியா சொன்ன. அந்த பஞ்சம் கானான் தேசத்தையும் விட்டு வைக்கல. எகிப்து நாட்டுல உணவு இருக்குன்னு கேள்விப்பட்டதும் யாக்கோபும் அவரோட பையங்களும் அங்க போனாங்க. அவங்க கானான் தேசத்தை விட்டு கிளம்ப முன்னாடி கர்த்தர் யாக்கோபை பார்த்து அவரும் அவர் சந்ததியும் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்ப வருவாங்கன்னு உறுதி கொடுத்தாரு. முதல்ல எகிப்து நாட்டில் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. யாக்கோபோட குடும்பம் வளர்ந்து பெருகி ஒரு பெரிய மக்கள் கூட்டமா மாறிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் எகிப்து நாட்டோட ராஜா நம்மளை அவரோட அடிமைகளா ஆக்கிறணும்னு முடிவு பண்ணாரு. அடிமைகளாவா? ஆமா. அதனால்தான் நமக்கு இன்னும் ஒரு நாடு இல்லை. ஆனா கர்த்தர் நம்மையும் நமக்கு கொடுத்த வாக்குறுதியோ மறக்கவே இல்லை. அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்க தலைவன் ஒருத்தர் அனுப்பி வச்சாரு. அதான் மோசே. அவரே தான் அதீனா. மோசே மூலமா கர்த்தர் அற்புதங்கள் செஞ்சு பார்வோனும் எகிப்து நாட்டு மக்களும் தன்னோட சக்தியை தெரிஞ்சுக்க வச்சாரு. அது என்ன மாதிரி அற்புதங்கள் தாத்தா? நிறைய இருக்கு அதீனா. அதுல ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். நாம எகிப்து தேசத்துல இருந்து வெளியேறின கொஞ்ச நாள்லயே பார்வோனுக்கு நம்மளை ஏண்டா அனுப்பணும்னு மனசு மாறி போச்சு. திரும்பவும் நம்மளை அடிமைகளா ஆக்கிரணும்னு முடிவு பண்ணாரு. முன்னால சிவந்த சமுத்திரம், பின்னால பார்வோனோட பலத்த படவிருங்க, நடுவுல நாம வசமா மாட்டிக்கிட்டோம். அப்போதான் கடவுள் மோசே கையில இருக்கிற கோலை கடல் தண்ணி மேல தூக்கி காட்ட சொன்னாரு. பிள்ளைகளா, எங்க கண்ணு முன்னாடி கடல் தண்ணி 2 பிரிஞ்சது. கர்த்தர் ஒரு புது வழியை உண்டாக்கினதுனால நாங்க எல்லாரும் நடந்து அடுத்த கரைக்கு போயிட்டோம். தாத்தா, அப்ப கடலுக்கு நடுவுலையா நடந்து போனீங்க? ஆமா. ஆனா நாங்க தூரத்துல இருந்து அக்கறைக்கு போய் திரும்பி பார்த்தப்போ பார்வோன் ராஜாவோட படைங்க எங்களை விரட்டிக்கிட்டு கடல் பாதை வழியா வேகமா வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எங்களை பிடிக்கிற அளவு வந்துட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க தாத்தா? கர்த்தர் மோசே கிட்ட மறுபடியுமா அவர் கையில் இருந்த கோலை கடலுக்கு மேல தூக்க சொன்னார். மோசே அப்படி செஞ்சார். சுவர் மாதிரி எழும்பி நின்ன கடல் தண்ணி எகிப்து படை வீரருங்க மேல மோதி அடிச்சு கீழே விழுந்ததை நாங்கெல்லாம் பார்த்தோம். எகிப்து நாட்டு போர் வீரங்க எல்லாரும் தண்ணியில முங்கிட்டாங்களா? ஆமாடா ஜோதம், நாங்க பார்த்தத
எங்களாலேயே நம்ப முடியல. கர்த்தர் கொடுத்த அற்புதமான அந்த விடுதலையை நினைச்சு ஆடுனோம், பாட்டு பாடி கடவுளை துதிச்சோம். ஏன்னா இனிமே நாங்க எகிப்தியரோட அடிமைகளா ஆகவே மாட்டோம். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, ஆனா அது ஒரு ஆரம்பம் தான். மீதி கதையை சொல்றேன், நாம நடந்துகிட்டே பேசுவோமா? வனாந்தர வாழ்க்கைங்கிறது நாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. எங்களுக்கு சாப்பாடு தீர்ந்து போச்சு, குடிக்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. ஓ தாத்தா, அவ்வளவு கஷ்டமா? அப்படி இருந்துச்சு. ஆனா கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அது அவர் தந்தார். ஓ, அப்பதான் மண்ணா வானத்துல இருந்து விழ ஆரம்பிச்சுதா? ஆமா ரீனா, கர்த்தரோட செயலால ஒவ்வொரு நாள் காலையிலேயும் இந்த விசேஷமான சாப்பாடு நிறைய விழுந்து நாங்க தங்கியிருந்த இடத்தையே மூடிடும். இப்படித்தான் இத்தனை வருஷமும் மண்ணாவை சேகரிச்சு சாப்பிட்டுட்டு வரோம். அதே மண்ணா சாப்பாடு ரொம்ப சலிப்பா இல்ல? ஜோதம், கடவுள் நமக்கு சாப்பாடு தர்ற முறையை பத்தி இன்னொரு தடவை குறைச்சு பேசாத. மன்னிச்சுக்கோங்க தாத்தா. ஆனா உங்களுக்கு தண்ணி காலியா போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தாத்தா? ஒரு தடவை அப்படி தண்ணி தேவைப்பட்டப்போ ஆண்டவர் தன்னோட சக்தியையும் அன்பையும் காட்டின விதம் எங்களை பிரமிக்க வச்சுது. மோசே, எங்களுக்கு தண்ணி வேணும். ஒரு நாள் நாங்க பாளையம் இறங்கி தங்கியிருந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. தாகத்துல சாகணும்னு தான் இவ்வளவு தூரம் இந்த பாலைவனத்துல எங்களை கூட்டு வந்தீங்களா? இதை விட எவ்வளவு நல்லா இருந்தோம் தெரியுமா? மோசையோட கோலால பாறையை தட்டச் சொல்லி கர்த்தர் அவர்கிட்ட சொன்னார், எங்களுக்கு தண்ணி தாங்க மோசே. நம்ம ஜனங்க மத்தியில இந்த ஆசரிப்பு கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? தாத்தா, எப்பவுமே ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேல ஒரு மேகம் நிக்குதே, அது ஏன்? அந்த புனிதமான இடத்துல கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கான அடையாளம் அது. அந்த மேகம் எழும்பி போகாத வரைக்கும் நாம இதே இடத்துல தான் தங்கி இருக்கணும். ஆனா மேகம் மேல போக ஆரம்பிச்ச உடனே நாம பெட்டி சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னால போகணும். நம்மள வழி நடத்துறதுக்கு அந்த மேகம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா. ஆமா அதீனா, கர்த்தர் நல்லவர், அவர் நம்ம கூடவே இருக்காரு. ஆனா சில சமயத்துல அவர் நமக்கு முன்னால நிற்கும்போது நாம நடுநடுங்கி போவோம். ஒரு தடவை சீனாய் மலையில் அவர் தன்னையே எங்களுக்கு காட்டும் போது அப்படித்தான் இருந்துச்சு. நினைச்சு பார்த்தா நேத்து மாதிரி தெரியுது. நாங்க பாளையத்தை தயார் பண்ணி முடிச்ச நேரத்துல கர்த்தர் மலை உச்சியில இறங்கினாரு. அவருடைய பிரசன்னத்தினால நிலமே அதிர்ந்துருச்சு. எங்க எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும்னு மோசே கிட்ட சொன்னாரு. அப்புறமா அவர் எங்ககிட்டையும் பேசினாரு. நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். நானே உங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சேன். என்னை அன்றி வேற எதையும் நீங்க வணங்கக்கூடாது. நீங்க உங்களுக்குன்னு விக்கிரகங்களையோ உருவங்களையோ உண்டாக்கவும் அவைகளுக்கு முன்பாக தலை வணங்கவும் கூடாது. ஏன்னா உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் எரிச்சல் உள்ள கடவுள். எனக்கே உரிமையான என்னுடைய மகிமையை வேறு யாரோடையும் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது. என்னுடைய பெயரை பயன்படுத்தும் போது நீங்க வீணா பயன்படுத்தக்கூடாது. அதுக்குரிய மரியாதையை நீங்க செலுத்தணும். பரிசுத்த ஓய்வு நாள் ஒரு விசேஷமான நாள்ங்கிறத மறந்து போகாதீங்க. அதை எனக்கே தத்தம் செய்யணும். நான் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்துல உங்க வாழ்நாள் அதிகமா இருக்கிறதுக்கு உங்க அப்பாவையும் அம்மாவையும் மரியாதையோட நடத்தணும். கொலை செய்யக்கூடாது. திருமண வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யக்கூடாது. களவு செய்யக்கூடாது. மற்றவரை பத்தி கெடுதலாவோ பொய்யாவோ எதுவும் பேசக்கூடாது. மற்றவங்களுடைய பொருட்களை அடையணுங்கிற ஆசை உங்க மனசை ஆட்டி படைக்க கூடாது.
நீங்க எனக்குன்னே பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்க. அதனால நீங்க நான் சொல்றபடி தான் வாழணும். தாத்தா, உங்களுக்கு பயமா இல்லையா? அதை ஏன் கேட்கிற அதினா? நாங்க பயத்துல படபடன்னு ஆடி போனோம். சிலர் கடவுள்கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிட ஆசைப்பட்டாங்க. ஆனா அவரோட பிரம்மாண்டமான மகிமையை என்னால மறக்கவே முடியாது. அப்புறம் எல்லாரும் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நடந்திருக்கணும். ஆனா பின்னால என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். கடவுள் மோசேயையும் அப்போ அவருக்கு உதவியா இருந்த யோசுவாவையும் சீனாய் மலைக்கு மேல போக சொன்னாரு. கடவுள் அவரோட கட்டளைகளை 2 கற்பலகைகள்ல எழுதி கொடுத்தாரு. நாம எப்படி வாழணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவர் நம்மோட பண்ணிக்கிட்ட உடன்படிக்கைக்கு அடையாளமாகவும் வந்ததுதான் அந்த 10 கட்டளைங்க. ஆனா மேல போன மோசே கீழே இறங்கி வராததுனால மக்கள் பதட்டப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்க மோசேயோட சகோதரன் ஆரோன் கிட்ட இது பத்தி பேச வந்தாங்க. சொல்ல ஆரோன், மோசே எங்க இருக்காரு? மோசே எங்களை ஈர்த்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இப்போ வெட்டாந்தரில் விட்டுட்டாரு. மோசே சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு. அவரையோ அவரோட கடவுளையோ கடைசியா நாங்க பார்த்து 40 நாள் ஆகுது. நீங்க எல்லாரும் இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க. முடியாது, இப்போ அவர் செத்து போயிருக்கணும். அதான் சரி. இப்ப எங்களை வழிநடத்த போறது யாரு? இந்த வனாந்திரத்துல எந்த கடவுள் எங்களை காப்பாத்த போறாரு? எனக்கு தெரியும், ஒரு கடவுளை உருவாக்கணும். எங்களுக்குன்னு ஒரு கடவுள் வேணும். உண்மையிலே உங்களுக்கு ஒரு கடவுள் தான் வேணும்னா அதுக்கு நமக்கு இப்போ நிறைய தங்கம் தேவைப்படும். எகிப்தியர் கொடுத்த எல்லா நகைகளையும் நாம பயன்படுத்தலாம். என்னைய பாருங்க, நான் வச்சிருக்கிற ஒவ்வொரு நகையும் நான் கொடுக்கிறேன். நிறைய ஜனங்க தங்களோட நகைகளை கொண்டு வந்தாங்க. அதை சேர்த்து போட்டா ஒரு தங்க குவியலே உண்டாச்சு. ஆரோன் எல்லாத்தையும் சேர்த்து உருக்கி ஒரு கண்ணுக்குட்டி உருவத்துல சிலை ஒன்ன செஞ்சாரு. அப்புறமா ஜனங்கள் எல்லாரும் உண்மையான கடவுளை மறந்துட்டு இந்த தங்க கண்ணுக்குட்டிய தெய்வமா வணங்க ஆரம்பிச்சாங்க. கடவுள் அவங்க செஞ்ச எல்லாத்தையும் பார்த்தார். பிறகு மோசே வந்து சேர்ந்தப்போ ஜனங்க மேல ஆத்திரப்பட்டாரு. எப்படி பண்ணாங்க? இப்படி செய்யக்கூடாதுன்னு கடவுள் சொன்னார்ல. கடவுள் அவங்கள பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்களா? ஆமா, அன்னைக்கு கர்த்தருக்கு விரோதமா நாங்க பாவம் செஞ்சோம். கர்த்தரை ஒதுக்கிட்டு அவர் இடத்துல ஒரு உருவத்தை கொண்டு வந்தோம். அது அவரை ரொம்ப கோபம் ஊட்டிடுச்சு. அதனால அவர் எங்க மேல அனுப்பி வச்ச கொள்ளை நோயில நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதோட மோசம் என்னன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு எங்க கூட கர்த்தர் வரப்போறதில்லைன்னு மோசே கிட்ட சொல்லிட்டார். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதுவும் கடவுள் இவ்வளவு நல்லது செஞ்ச பிறகு. ஆமாதினா, அதை கேட்டப்போ நாங்க ரொம்ப அழுதோம், வருத்தப்பட்டோம். பிறகு எங்களை மன்னிச்சிரு சொல்லி மோசே கர்த்தர்கிட்ட மன்றாடினார். தாத்தா, அப்ப கடவுள் என்ன பண்ணாரு? அவரோட பெரிய கிருபையினால அவர் எங்களை மன்னிச்சிட்டாரு. புது கல் பலகைகளை எடுத்து திரும்பவும் அவரோட கட்டளைகளை எங்களுக்கு எழுதி தந்தார். எனக்கு சந்தோஷமா இருக்கு. கடவுள் நம்மள மன்னிச்சது சந்தோஷமா இருக்கு. நாம தொடர்ந்து அவரை கஷ்டப்படுத்தினாலும் அவர் கிருபையுள்ளவராகவே இருக்காரு. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்ற அந்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நித்தியமும் நிறைந்த அன்புள்ளவர். தாத்தா, அங்க பாருங்க, நம்ம தலைவர் யோசுவா அதோ சொல்ல போறாரு. இஸ்ரவேல் ஜனங்களே, யெகோவாவான நம்ம கர்த்தர் இத்தனை நாளா நம்மளை இந்த பாலைவனத்து வழியா பாதுகாத்து வழி நடத்தினாரு. இப்போ நம்ம முன்னோரான ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை நமக்கு கொடுக்க போறாரு. இன்னும் 3 நாள்ல யோர்தான் நதியை நாம கடந்து போவோம்னு கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பொருட்களை சேர்த்து வச்சு பிரயாணத்துக்கு தயாராகுங்க. தாத்தா, யோசுவா சொன்னது கேட்டீங்களா? ஆமா ஜோதம், இன்னும் 3 நாள்ல நாம யோர்தான் ஆற்றை கடந்துருவோம். அவ்வளவு சீக்கிரமாவா? எனக்கு பயமா இருக்கு தாத்தா.
நாம பேச வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆனா இப்ப யோசுவாவை பார்த்தாகணும். என்ன யோசுவா, எப்படி இருக்கீங்க? காலேப், நீங்க இங்க இருக்கிறது சந்தோஷம். சில இஸ்ரவேலருங்க என்ன நடக்க போகுதுங்கிற உறுதி இல்லாததுனால கொஞ்சம் நடுக்கத்தோட இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்க இன்னமும் ராட்சசங்களை நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. கடவுளை சந்தேகப்படுறத இவங்க எப்ப நிறுத்த போறாங்க? ஆனா ஒரு வகையில பார்த்தா அவங்கள நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் மோசே இல்லையே. இல்லதான். ஆனா மோசே இறந்த பிறகு கர்த்தர் தம்மோட ஜனங்களை வழிநடத்துறதுக்கு உங்களை தானே தெரிஞ்சுக்கிட்டாரு. தைரியமா இருங்க யோசுவா, கர்த்தர் உங்க கூட இருக்காரு. நன்றி நண்பா. ஜோதம், அதீனா, ராத்திரி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ தாத்தா. 2 பேராலையும் தூங்கவே முடியல. ஏன் முடியல? என்ன நடந்துச்சு? எல்லாரும் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை பத்தி ஆசையா பேசுறாங்க. எங்களுக்கு அங்க போக இஷ்டம் இல்லைன்னா. அங்க போக வேண்டாமா? ஏன் வேண்டாம்? பாலைவனத்திலே வாழ்ந்து பழகிட்டோம். வேற ஒரு இடத்துல வாழ்றத பத்தி என்னால கற்பனை கூட பண்ண முடியல. ஒன்னு தெரியுமா, முதல் தடவை கடவுள் எங்களை இந்த தேசத்துக்குள்ள போக சொல்லும் போது எல்லாருக்கும் மலைப்பாதான் இருந்துச்சு. ஆனா அது சோகத்துல போய் முடிஞ்சிருச்சு. 40 வருஷத்துக்கு முன்னால வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கிட்ட நாங்க வந்தப்போ மோசே என்னையும் யோசுவாவையும் கூட 10 பேரையும் உள்ள போய் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. நீங்க எல்லாரும் பத்திரமா திரும்பி வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. காலேப், இந்த கானான் தேசத்தை பத்தி என்ன சொல்றீங்க? அந்த இடம் செழிப்பா விளைச்சலுக்கு ஏத்ததா இருக்கு. நீங்க ருசிச்சு பாக்குறதுக்கு அங்க உள்ள பழத்தை கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. திராட்சை பழமா? எப்பா இதான் பெருசு. அப்படின்னா கடவுள் நமக்கு தர போற தேசம் ரொம்ப நல்ல தேசம் தான். யோசுவா, நீ என்ன சொல்ற? அங்க பலத்த கோட்டைங்க உள்ள நகரங்கள் நிறைய இருக்கு. ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சு அவங்க மேல வெற்றி தருவார். யோசுவா, உனக்கு என்ன பைத்தியமா? அங்க இருக்கிற மனுஷங்க எல்லாம் ராட்சசங்க. ராட்சசங்களா? ஆமா, அவங்கெல்லாம் நம்மளோட பெருசா பலசாலிகளா இருக்காங்க. நாம அவங்கள ஜெயிக்கிறோங்கிறது நடக்காத காரியம். கவனிங்க, அவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நாம முட்டை பூச்சி மாதிரி தான் தெரியும். அந்த ராட்சசங்களோட சண்டை போட நாளா வரலடா சாமி. இல்ல, கொஞ்சம் கவனிங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவங்க என் மகன்களை கொண்டு போட நான் விட மாட்டேன். இதோட எவ்வளவு நல்லா இருந்தோம். ஆமா, ராட்சசங்க நம்மள அழிக்கிறதுக்குள்ள நாம எகிப்துக்கு திரும்ப போயிருவோம். தயவு செய்து கர்த்தருடைய திட்டத்துக்கு நேரா உங்க முதுக திருப்பாதீங்க. நம்ம தலைவர் மோசே சொல்றத கேளுங்க. வேணாமியா, மோசே பேசுறத இவ்வளவு நாளும் நாங்க கேட்டது போதும். எகிப்துக்கே திரும்ப கூட்டிட்டு போற ஒரு தலைவர் தெரிஞ்செடுத்தாகணும். ஆமா, எங்களுக்கு இன்னொரு தலைவர் வேணும். வேற ஒரு தலைவர். கடவுளே, எப்படி அவங்களால இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பண்ண முடியுது? எவ்வளவு நாள் தான் இந்த ஜனங்க என்னைய வெறுப்பாங்க? இவ்வளவு அற்புதங்களை நான் இவங்க மத்தியில செஞ்ச பிறகும் இன்னும் எவ்வளவு காலம் தான் என்னைய நம்பாம இருப்பாங்க? மோசே, நான் இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு உன்னைய வச்சு ஒரு பெரிய தேசத்தை உருவாக்க போறேன். அழிக்க போறீங்களா? ஆனா கடவுளே, இந்த ஜனங்களை தானே நீங்க தெரிஞ்செடுத்து உங்களோட பெரிய சக்தியினால விடுதலையாக்குனீங்க. நீங்க ஒரு இரக்கமுள்ள கருணையான கடவுள்னும் எங்க மேல அன்பு வச்சு எங்களோட பாவங்களை மன்னிப்பீங்கன்னு நீங்களே சொல்லிருக்கீங்களே. இப்ப தயவு செய்து கர்த்தாவே, இன்னும் ஒரு தடவை உங்களோட இரக்கத்தை காட்டி உங்களோட ஜனங்களை மன்னிச்சிருங்க. சரி மோசே, நீ கேட்டுக்கிட்டபடி நான் அவங்கள மன்னிச்சிடுறேன். நன்றி கர்த்தாவே, ரொம்ப நன்றி. ஆனா என் ஜீவன் மேல ஆணையா சொல்றேன், இந்த சந்ததியோட பிள்ளைங்களும் என் வார்த்தையை நம்பின யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் நான் தர்ற தேசத்துக்குள்ள போவாங்க. தாத்தா, கடவுள் அந்த தேசத்தை தருவாருன்ட்டு ஏன் உங்களால நம்ப முடியல? ஆமா, அவங்க ஜெயிக்கிறதுக்கு கடவுள் உதவி செஞ்சிருப்பாரு. பயமும் நம்பிக்கை இல்லாத மனசும் தான் இத்தனை வருஷமா நாங்க பாலைவனத்தையே சுத்தி வந்ததுக்கு காரணம். கொஞ்சம் கொஞ்சமா மோசே உள்பட அந்த தலைமுறை மக்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. கேக்குறதுக்கே கவலையா இருக்கு தாத்தா. ஆமா, ஆனா கதை அதோட முடிஞ்சிடல. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு புது தலைமுறையையும் ஒரு புது தலைவரையும் எழுப்பினாரு.
அதான் நாங்க. அப்படிதானே தாத்தா? ஆமா ஜோதம், நீங்க தான் அந்த தலைமுறை. அங்க பாருங்க தாத்தா, கர்த்தருடைய மேகம் அந்த கூடாரத்தை விட்டு மேலே எழும்பிடுச்சு. ஆமாடி அதீனா, நாம இன்னைக்கே யோர்தான் நதியை கடந்து வாக்கு பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ள போக போறோம். எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த தலைமுறை ஜனங்களான உங்ககிட்ட இன்னைக்கு தன்னோட வல்லமை வெளிப்படுத்த போறதா கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு. இந்த தேசத்தை தர்றதா வாக்கு கொடுத்த ஒரு கட்டாயம் தருவார். உயிருள்ள கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. எப்பவும் போல கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி நமக்கு முன்னால போகும். இந்த பூமி எல்லாத்து மேலையும் அதிகாரம் வச்சிருக்கிற கர்த்தர் மறுபடியும் தன்னோட பலத்த கரத்தை காட்டுவார். தாத்தா அங்க பாருங்க, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனவங்க நதியோட கரையில நின்னுட்டாங்க. இனிமே என்ன ஆகும் தாத்தா? பாத்துக்கிட்டே இரு அதீனா. ஜோதம் அங்க பாரு, ஓடிக்கிட்டு இருந்த ஆத்து தண்ணி நின்னுடுச்சு. கடவுள் நமக்காக வழியை திறக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களே, கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்துக்கு இப்போ உள்ள போங்க. மோசே யோசுவாவையும் நடத்திய கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரே. வாக்கின்படி நம்மையும் நடத்திட அவர் நம்மோடு இருக்கிறாரே. அங்க நிக்கிற ஆளுங்க எல்லாருமா சேர்ந்து 12 பெரிய கல்லுங்களை ஆத்தோட அக்கறைக்கு தூக்கிட்டு போங்க. எதிர்காலத்துல உங்க பிள்ளைங்க இந்த 12 கல்லுகளை பத்தி கேட்டாங்கண்டா, நம்ம கடவுளான யெகோவா செங்கடலை 2ஆ பிரிச்ச மாதிரி இந்த நதி தண்ணிய எங்க கண்ணு முன்னாலேயே தடுத்து நிறுத்தினார்னும், அதனால அவரோட ஜனங்களான நாம எல்லாரும் அவரை என்னைக்கு நம்பலாம்னு அவங்களுக்கு நீங்க சொல்லணும். ஜோதம், நடந்த எல்லாத்தையும் என்னால நம்பவே முடியலையே. ஆமா அதினா, ஆனா அது நடந்தது நிச்சயம். கடவுள் செஞ்சது பார்த்தா நாம இனிமே ஒரு நாளும் மறக்கவே மாட்டோம்.